டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கே ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி நிறைய இருக்குது. நெடுநாள் போராட்டம் இருக்குது. சொல்லலாம். என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனது 2019, இப்போது 2023. 4 வருஷமாக போராடின உழைப்பு தான் இந்த வெற்றி. ஃபஸ்ட் இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க எனக்கு, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு சுரேஷ் அகாடமி ரொம்ப கைடன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுடைய டெஸ்ட்டு, அப்புறம் அவங்களுடைய கைடன்ஸு, அதுக்கடுத்து ரிவ்யூஸு எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சொல்லியே ஆகணும், இந்த வெற்றி என்பது அகாடமியை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அது இருக்காது. எப்படி சொல்கிறோம்னா, யூடியூப் பக்கத்தை நம்ம ஓப்பன் பண்ணாலே தோழர்களே அப்படிங்கிற ஒரு குரல் நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம். அதுக்கடுத்து இந்த ஒரு ஸ்டடி கார்டுங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அது மற்ற அகாடமியில் இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரில. அது எத்தனையோ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து உள்வாங்கி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு இடம், அப்படி ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி வந்ததுக்கு இந்த அகாடமிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து என்னுடைய எப்போவுமே எங்களோட பாசிட்டிவாக என்னை தூக்கிவிட்டே இருக்க என்னுடைய நண்பிகள் எல்லாருக்குமே நன்றிகள். அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னா, நமக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான். அதுதான் மெயினாக நமக்கு 6th to 12th 10th + 12th படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நீங்கள் ரிப்பீட்டட் ரிவிஷன், அன்கவுண்டபுளாக நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு தடவை 2 தடவை அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் வரைக்கும் எத்தனை தடவை எண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து நிறைய மார்க் டெஸ்ட்டு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் உள்ள அந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் பூரா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே நீங்கள் மட்டும் படிக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே சேர்த்து வச்சுக்கோங்க. எல்லாருமே அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிட்டு அதில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் எக்ஸாமில் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கல்வி. இந்த கல்விங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இவ்வளோ நாள் படித்த கல்விங்கிறது வந்து அது ஸ்கூலு, அது 10th 12th காலேஜ், அது வேறு டிபார்ட்மெண்ட், அது வேறு மாதிரி போகும். ஆனால் நீங்கள் இப்போ படிக்கிற கல்விங்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்கிறோம்னா, உங்களுக்கு ஒரு அரசு வேலைங்கிற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை வந்து நீங்கள் வந்து சும்மா லேஸில் அதை படிச்சிடக்கூடாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. அது உங்களையும் உங்கள் தலைமுறையும் மேலே தூக்கிட்டு போகும். ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகும். உங்களுக்கு சோசியலாகவும் எக்கனாமிக்காகவும் அது ஒரு நல்ல அந்தஸ்தையும் கொடுக்கும். அரசு வேலை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தாண்டி, ஒரு வருமானத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு அந்தஸ்தையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கடுத்து வாய்ப்பை வந்து என்றைக்குமே உதாசீனப்படுத்துகிறாங்க. ஏன்னா வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா டைமும் கிடைச்சிடாது. இப்போ சொல்கிறோம்னா, இப்போது நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கீங்க, இந்த வாய்ப்பு கிடைக்காம, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம நிறைய வெளியே இருக்கலாம். அவங்க நிறைய உள்ளே வரணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் படிக்க முடியாது. அப்படி இருந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படிங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து உழைப்புனா 100% இந்த ஃபீல்டில் உழைப்பு கொடுங்க. உழைப்பை கொடுத்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். என்ன உழைப்புக்கான சரியான எஃபெக்ட்டு இப்போது அந்த நேரத்தில் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பான அதுக்கான எஃபெக்ட்டு உங்களுக்கு இருக்குது. நம்பிக்கையோடு படிங்க. அதுக்கு நீங்கள் 0வாக இருக்கலாம். 0வாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு நாளும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1%னாலும் பரவாயில்ல. உங்களை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நாளாவது கண்டிப்பாக அதோடைய எஃபெக்ட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தோல்வினா தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இது
ஒரு தோல்விங்கிறது வந்து ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு ப்ராசஸ் தான். அப்படியே நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்க கஷ்டம்தான், ஆனால் தோல்வி அடைஞ்சால் ஒரு கஷ்டம்தான், மன வருத்தம் இருக்க தான் செய்யும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. 2019 குரூப் 4 எழுதினேன். அது ஒரு கவுன்சிலிங் வரைக்கும் போனேன், அடுத்து கிடைக்கல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து படிக்க ஒரு மாதம் அப்படி டச் விட்டாச்சு. அடுத்து அப்புறம் இப்போ 2023 கிளியர் ஆகிருக்கு. தோல்வி அடைஞ்சால் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் நம்மளால் முடியாது இல்லை. அடுத்து அப்படியே ப்ராசஸ் போயிட்டே இருக்கும், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன் சொல்கிறோம்னா, நம்மளை சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ் எப்படினாலும் பேசலாம், ஆனால் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து குயிக்காக ரீச் பண்ணதுக்கான அவங்களுடைய டார்கெட்டை குயிக்காக ரீச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து என்னுடைய நண்பர்களை பற்றி சொல்லி ஆகணும். அவங்க எப்போதுமே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் என்னை வச்சுருப்பாங்க. நம்ம தோல்வியில் சில நேரம் சரிக்கிருப்போம், நம்ம கீழே விழுந்திருப்போம். அப்போது எப்போ பார்த்தாலும் நம்மளை தூக்கி விட்டு நம்மளால் முடியும், நமக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே நண்பர்கள் தான் நம்ம பக்கத்தில் எப்போதுமே இருப்பாங்க. அப்படி ஒரு அட்மாஸ்பியரை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு உங்களுடைய வேவ்லென்த்தில் உங்களை மாதிரி படிக்கிற, உங்களே மாதிரி வேவ்லென்த்தில் யோசிக்கிற, திங்க் பண்ணுற எல்லாரையும் ஒரு சர்க்கிளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபைனலாக ஒன்றே சொல்லிக்கிறேன், குரூப் 4ல் என்னையுமே செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட்டில் நல்லா வேலை செய்யணும்னு உங்களுடைய பணி வந்து சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி அப்கமிங் எக்ஸாம் எழுதி காத்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.